பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகி இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பாகவே நாம் பேசியிருந்தோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக திரு கண்ணன் அவர்கள், ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர், நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம இது தொடர்பா பேசியிருந்தோம். உங்களுடைய விருப்பமாகவும் தொண்டர்களுடைய விருப்பமாகவும் நீங்க ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தீங்க. அதை ஏற்று இப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கிறாரு. இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? உங்க விருப்பம் நிறைவேறி இருக்கிறதா? ஆமா, மதியாதார் தலைவாசல் விதியாதைன்னு நம்மளுக்கு அவை கிழவி சொன்னது போல, அவர்கள் என்னமோ பெரியண்ணன் மனப்பான்மையில் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விடுவது போலவும், தமிழகத்தில் தங்களுக்கென்று பெரிய செல்வாக்கு உயர்ந்து விட்டது போலவும் கருதி கொண்டு பாஜக தலைகால் புரியாமல், தன்னிலை உணராமல் பலவாறு நடந்தது. நம்மளும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம். ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் பிடிக்காத பொண்டாட்டியுடன் குடும்பம் நடத்த முடியாது இந்த கட்டத்துக்கு இன்றைக்கு டைவ் செய்திருக்கிறோம். இது ஒரு வெற்றி கூட்டணி முதல்ல இல்லை. இந்த கூட்டணியை எப்படி அமைக்கணும், இந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்கணும், ஒத்த கருத்தை எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம தான் தோன்றித்தனமாக ஒரு கூட்டணி அமைப்பு. ஏற்கனவே நம்ம எடப்பாடி அவர்களை தோல்வியின் நாயகனாக, தோல்விக்கான பிம்பமாக தமிழக மக்கள் ஒதுக்கி விட்டார்கள். எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே தோல்வி. பழனிசாமி முகத்தை காட்டினால் தோல்விதான் தொடர்கதையாக மாறும் அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்கள் நம்மளுக்கு கண்கூடாக காட்சி பொருளாக மாற்றி தந்திருக்கிறார். அந்த தோல்வியின் முகத்தையே கூட்டணிக்கு தலைமையாக்கி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி பயணிப்பது என்பது நாம் தற்கொலைக்கு சமமான முடிவை எடுக்கிறோம் என்றுதான் பொருள். தோல்வியை முன்கூட்டியே உறுதி செய்துவிட்டு தேர்தலை இவர்கள் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த தற்கொலை முயற்சியை பாஜக வேண்டுமென்றால் எடுக்கலாம், நாமும் ஏன் எடுக்க வேண்டும் என்றுதான் நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக உங்களிடம் சொல்லியிருந்தேன். தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழக மக்களுமே இந்த பாஜக விட்டு முதல்ல வாங்கப்பா, அந்த சனியன் தான் உங்களை இந்த பாடுபடுத்துதுன்னு பலவாறு சொல்ல கேள்விப்பட்டோம். ஆனால் கூட்டணி தர்மம் கருதி கஷ்டமாக இருந்தாலும் அவமானமே ஏற்பட்டாலும் பொறுத்திருந்தோம். ஒரு லெவலுக்கு மேல் பொறுக்க முடியவில்லை. இன்று வெளியே வந்துவிட்டோம். இன்றுதான் விடுதலையை பெற்றிருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கையா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இது எவ்வளோ கை கொடுக்கும் சார்? இல்ல தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? இல்ல கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடக்கூடிய நிலை இருக்கிறதா? இல்ல, தனி கட்சி துவங்க போறது இல்லைங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் ஐயாவும் சொல்லியிருக்கிறார். பழனிசாமியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அதிமுகவை வீழ்த்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதிமுகவினுடைய பழனிசாமி தலைமையை அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காக ஒரு அமைப்பு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று நடத்துகிறோம். இது அதிமுகங்கிற பெயரிலேயே தொடரும். அதிமுக தொண்டர்களை வைத்துத்தான் இயங்குகிறோம். அதிமுக தான் எங்களுடைய அடையாளம். ஆனால் பழனிசாமி இந்த இயக்கத்தை கெடுக்கிறார், கீழ்வழிப்படுத்துகிறார், சிதைக்கிறார், சின்னாபின்னப்படுத்துகிறார் என்கிற சூழலில் அவரை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்காக அதிமுக தொண்டர்களை எல்லாம் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் பயணிக்க வேண்டும். நீங்கள் கூட கேட்கலாம், பழனிசாமியை வீழ்த்துவதும் அதிமுக வீழ்த்துவதும் என்ன வேறுபாடு என்று. இதைத்தான் 1972 எந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ புரட்சி தலைவர், அதே திமுகவை எதிர்த்துத்தான் அவர் களம் கண்டார். அதே போல் எந்த அதிமுகவில் பயணப்பட்டாரோ, கொள்கையரப்பு செயலாளராக இருந்தாரோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதே அதிமுகவை எதிர்த்துத்தான் 89 போட்டியிட்டார். அதே நிலைதான் இப்பொழுது எங்களுக்கும். இப்பொழுது தலைமை மாற்றுவதற்கான வேலைதான் நடக்கிறது. அதனால் நாங்கள் ஒத்த கருத்துடைய எங்களை, எங்கள் அமைப்பை வெற்றிக்கான சூழலை வகுக்கக்கூடிய பிற கட்சிகளுடன்
கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இன்னும் சில காலங்கள் எடுக்கும். டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தான் ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும். அதுவரை மக்கள் சந்திப்பு பயணம், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் போன்றவை அறிவித்து தொடர்ச்சியாக அதுவும் நடைபெறும். மீண்டும் ஒருவேளை ஒரு சமாதானம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஓபிஎஸ் உடன்படுவாரா? இது பாஜக டெல்லியிலேருந்து தலைமையிட்டு சமாதான பேச்சுவார்த்தையை வந்து பண்ணுறாங்க, அவங்க தலையிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஓபிஎஸ் ஒத்துப்போவதற்கான சூழல் இருக்கா? இல்ல, அந்த முயற்சியை நேற்றிலிருந்து எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று இரவே தொடர்பு கொண்டு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக் கொள்ளுகிறோம் என்கிற அந்த எங்களுடைய வேகத்தை தடுக்கிற வேலையை நேற்றிரவே செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் நம்மளுக்கு தெரிந்திருந்தும் எப்படி கிணற்றில் விழுவது? கைப்புண்ணிற்கு எதற்கு கண்ணாடி என்பதை போல பாஜக நம்மளை அழிக்க நினைக்கிறது. பாஜக தொடர்ந்து நம்மை புறக்கணிக்கிறது. நாம் தடியை எடுத்தவுடன், அதாவது கெஞ்சினால் மிஞ்சுவதும் மிஞ்சினால் கெஞ்சுவதும் என்கிற ரீதியில் தான் அவர்கள் பயணிக்கிறார். இன்னொன்று, தோல்வி அடைகிற கூட்டணியை நாம் ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும்? இது தோற்க போகிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பித்து விட்டது. பழனிசாமி பாஜக கூட்டணியை யாரும் ரசிக்கலை, ஏற்கல. இதுக்கு போய் நாம எப்படி முட்டு கொடுக்கிறது? எத்தனை முட்டு கொடுத்தாலும் இவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை. தன் வீட்டிற்கு தாங்களே தீ வைத்துக் கொண்டு ஆகா எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று சொல்லுகிற இவர்களை நம்பி எப்படி பயணிப்பது? அரசியல் பயணத்தை எப்படி தொடர்வது? அதனால் சங்கடமான சூழ்நிலையை அவர்கள் மீண்டும் 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 எடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம்.